ஏதோ பிளான் பண்றீங்க. புரியுது. 5 பேர் தான் சார். இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றீங்க. கரெக்டா? நீங்க தனியால் இல்லை சார். உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ராமர் கணியில் உதவுன மாதிரி என்னால் எதாவது செய்ய முடியும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாங்க. அவங்களுக்கு தெரியாது. நீங்க பார்த்தா சைலண்ட், பாஞ்சா வயலண்ட். இன்னைக்குல அட்டாக் பண்றதுதான் சார் கரெக்ட். என்னடா அமைதியா இருக்கீங்களேன்னு கொஞ்சம் குழம்புனேன். வீரமகன் படத்துல நீங்க பேசின பஞ்சு டைலாக் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களோட அமைதிக்கான காரணம் புரிஞ்சுது சார். என்ன டயலாக்? காடு அமைதியா இருந்தா காத்து இல்லைன்னு அர்த்தம். கடல் அமைதியா இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம். நான் அமைதியா இருந்தா எதிரிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பித்தானே சார் நாங்களும் இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ, அதெல்லாம் சினிமா. பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல, ஏன் டூப். அப்ப அவன் தான் ஒரிஜினல், நீங்க தான் டூப். யோ, சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே சார். இவரை தெரியாதா? பெரிய ஆக்ஷன் ஹீரோ. உங்கள மாதிரி பல பேர் வச்சு சார் ரொம்ப பில்டப் பண்றாரு. அப்படிதான் ஒண்ணு சார். நீங்க போங்க சார். யோ, இன்னும் ரோட்டி இப்படி மாட்டி விட்டா அடிப்பீங்களா? என்ன அடிச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ போறீங்களா? என்ன என் பொண்டாட்டி அடிப்பா சார். 4 வயசு பையன் அடிப்பான் சார், தெரியுமா? ஓகே, பாத்தியா? உன் பேச்சை கேட்டு நான் ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸ்டார் ஹீரோசம் காட்டுறதுக்கு இடம், பொருள், ஏவல் இதெல்லாம். என் தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன். என் தாய் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன். நீங்க சொன்ன பஞ்சு டைலாக். நீங்க கூட ஒரு படத்துல டாக்டரா நடிச்சீங்கல்ல? வில்லனோட தம்பி சாக கிடப்பான், அவனுக்கு நீங்க ரத்தம் கொடுப்பீங்க. உங்க ரத்தம் உள்ள போனதும் கெட்டவனா இருந்தவன் நல்லவனா மாதிரி உங்க கூட சேர்ந்துருவான். அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒண்ணு சொன்னீங்களே, ரத்தத்துல எத்தனை குரூப் வேணா இருக்கலாம், மனுஷங்கள்லாம் ஒரே குரூப்பா தான் இருக்கணும்னு. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன்.